ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நாம சோப்பு வாங்கணும் அப்படின்னா அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். இதை நாம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோடைக்கால வெயில சமாளிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் பாலித்தீன் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் நம்ம எல்லார் வீட்லேயுமே இது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வச்சுருப்போம். இப்போ நான் வீட்டில் இருக்கிற ஒரு மூடி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மூடியை இந்த பிளாஸ்டிக் பேப்பர் மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். 4ஆக மடித்து எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்கை சரியாக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் குழம்பு ஊற்றி வச்சுக்கிறேன். அதாவது இன்றைக்கி ரசம் ஊற்றி வச்சுருக்கிறேன். நிறைய பேர் நாம் லஞ்ச் பாக்ஸ் கூடவே ரசம் எடுத்துகிட்டு போவோம் அல்லது சாம்பார் கூட எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி நம்ம குழம்பு ஊற்றிட்டு போகும்போது லீக் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நாம் இப்போ கட் பண்ணி வச்ச இந்த பேப்பரை வச்சு நாம் இந்த மாதிரி லீக்கிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்ச அந்த பேப்பரை இது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். திரும்ப நம்ம குழம்பு எடுக்கும்போது கூட ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள். இதுலேருந்து கொஞ்சம் கூட குழம்பு நமக்கு லீக் ஆகாது. உங்ககிட்ட லீக் ஆகிற பாத்திரங்கள் இருந்ததுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு கேண்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கேண்டிலோட பகுதியை இந்த மாதிரி கீழ் பகுதியிலேருந்து கொஞ்சமாக 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்ச இந்த பகுதியை ஒரு அகல் விளக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் பூஜா ரூம்ல எல்லாம் அகர்பத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பழத்து மேலே இது குத்தி வச்சுடுவாங்க. இதனாலேயே ஒரு பழம் ஃபுல்லாகவே வீணாக போயிடும். அந்த பழத்தை நம்ம திரும்ப சாப்பிடவே கூடாது. அகர்பத்தியில் நல்ல வாசனை வரும். அதுக்காக அந்த அகர்பத்தி குத்தி வச்ச வாழைப்பழம் சாப்பிட்றது நல்லது கிடையாது. இதுக்காக நாம் இந்த மாதிரி கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேண்டிலில் நம்ம இந்த மாதிரி அகர்பத்தியை குத்தி வைக்கும்போது அகர்பத்திகள் கீழே விழாமல் இருக்கும். அதே மாதிரி எத்தனை அகர்பத்திகள் வேணாலும் நம்ம இந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம். உள்ள பூஜா ரூமில் மட்டும்னு கிடையாது, வெளிப்பகுதியில் நம்ம சப்போஸ் அகர்பத்தி வைக்கிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம அகர்பத்தியை ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கிறேன், அதாவது சீனி எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது குளுக்கோஸ். இது எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இந்த குளுக்கோஸ்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போதும். இப்போ நம்ம போட்டாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சுற்றி எடுத்தாவே அந்த சீனி எல்லாம் நல்லா அரைஞ்சு கிடச்சிடும். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது லெமன் சால்ட், அதாவது சிட்ரிக் ஆசிட். இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் நமக்கு. இது சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொன்னோன்னே பயப்படவே தேவையில்லை. நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நாம் 1/2 டீஸ்பூனுக்கு தான் போடணும். அதாவது நமக்கு 10 ரூபாய்க்கு வாங்கினாவே ஒரு பேக்கெட் நிறைய கொடுப்பாங்க. மொத்தமாக கொட்டக்கூடாது. 1/2 டீஸ்பூனுக்கு போட்டாவே போதும். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற கலர் பொடி நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்கு சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக வெனிலா ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. இப்போ இதை பாருங்கள், நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்குது. இது பயங்கர டார்க் கலரில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனவே போதும். இப்போ நாம் செஞ்சோம் இல்லைங்களா, இதுதான் ரஸ்னா. இந்த ரஸ்னா பொடியை நாம் ஒரு பேக்கெட்லேயோ அல்லது ஒரு பாட்டிலையோ போட்டு வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க எப்போவுமே ஜூஸ் வாங்கித்தாங்க, ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க, ஐஸ் குச்சி வாங்கித்தாங்க இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேளையில் நாம் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே இந்த கோடை காலத்தில் குழந்தைங்களுக்கு லீவு வரும்போது நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேளையில் நாம் இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கும். அதே சமயத்தில் டக்குன்னு இதில் 1 டீஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு கொடுத்தாவே போதும். இது நாம் கடையில் வாங்கின ரஸ்னா மாதிரியே பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போது இந்த டம்ளரில் நாம் இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஐஸ் குச்சியாகவும் குழந்தைங்களே கொடுத்துக்கலாம். இந்த வெயில் காலத்தில் நமக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே குழந்தைகளை கோடை காலத்தில் லீவில் சமாளிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நான் இப்போ விம் சோப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய பேர் நாம் விம் சோப்பு யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் இந்த சோப்பு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வேறு பிராண்டில் சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சோப்பு எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுமே ஒரே வாரத்தில் டக்குன்னு காலியாடி நமக்கு நாமளே நினைப்போம், இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம் அதுக்குள்ளவே காலியாயிடுச்சு அப்படின்னு. இதை நாம் கேரட் துருவுற மாதிரி நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு துருவுறதுக்கு வரும்.
இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சோப்பு போதும், நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாதி அளவுக்கு நான் ஃபுல்லாக துருவி எடுத்துட்டேன். முழு சோப்பு கூட நான் யூஸ் பண்ணலாங்க. பாதி சோப்பு தான் ஃபுல்லாக நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன். சின்ன ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் நாம் 2 டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதை நாம் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆகும்போது நல்லா கரைய ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் 2 டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா நாம் இதை கீழே தூக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம 2 டீஸ்பூனுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற கோதுமை மாவு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன். கூடவே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் சால்ட், அதாவது உப்பு. 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி 1 டீஸ்பூனுக்கு லெமன் சால்ட், அதாவது சிட்ரிக் ஆசிட்டில் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சிட்ரிக் ஆசிட் விலை ரொம்ப கம்மி. ஒரு பேக்கெட் நிறையவே 20 ரூபாய்க்கு தருவாங்க. இப்போ நம்ம அதில் 1 டீஸ்பூனுக்கு தான் சேர்த்துருக்குறோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சோப்புமே நம்ம முழு சோப்புமே எடுத்துக்கல. ஒரு கால்வாசிலேருந்து அரைவாசி சோப்புக்குள்ளே மட்டும்தான் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் சோப்பை நம்ம ஓப்பன் பண்ணி எந்த பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணுவோமோ அந்த பாக்ஸில் நாம் இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் வச்சு நான் சோப்பு யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற அந்த சோப்பு எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலக்கி அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இது நாம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா நல்லா திக்காக நமக்கு கெட்டியாக கிடச்சிடும். அல்லது இந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம இதை தேய்ச்சாலுமே நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 விதமான பாத்திரத்தில் நான் உங்களுக்கு இதை தேய்ச்சி காமிக்கிறேன். எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நார்மலாக நம்ம விம் சோப்பில் பாத்திரம் கழுவணும் அப்படின்னா சின்ன சின்ன அழுக்கு தான் போகும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நமக்கு போகாது. அதாவது நார்மலாக டீ போடுற பாத்திரத்தில் இருக்கிற அந்த அடி பிடிச்சது கூட நம்ம விம் சோப்பில் கழுவணும்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. இதில் நாம் இன்னும் சில பொருட்கள் சேர்த்துருக்கிறதால இந்த சோப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். நமக்கு எல்லா விதமான பாத்திரங்களையும் நம்ம ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கறி பிடிச்ச பாத்திரங்களை கூட ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த சோப்பு பட்டாவே போதும், நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நார்மலாக சோப்பை வாங்கிட்டு நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கூட செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சோப்பு துருவிட்டு அதில் நம்ம மாவு மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகுதே அப்படின்னு. எவ்வளோ கறி பிடிச்ச பாத்திரத்தையுமே கூட நம்ம இந்த மாதிரி சோப்பு செஞ்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கின சோப்பை அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நமக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு சோப்பு வாங்கணும் அப்படின்னா கூட அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.